வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் தாக்கலான மத்திய பட்ஜெட் 2025 நாட்டு மக்கள் சந்தோஷப்படும் பட்ஜெட். பிரதமர் பெரிய காயத்திற்கு சிறிய பேண்டேஜ். ராகுல் விமர்சனம். பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்ட தமிழகம், தங்கம் தென்னரசு. மத்திய பட்ஜெட் சாதகம் பாதகம் என்ன? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் எஸ் முரளி அவர்கள். சார் வணக்கம். 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 அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் பிஜேபி மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர் திரு டாக்டர் ராஜசேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்கள். சார் வணக்கம். முரளி சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த மாணவர்கள், பொதுமக்கள், தொழில் முனைவோர்கள், அறிவியலாளர்கள் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெலுங்கு கவிதையோடு திருக்குறளை மேற்கோள் காட்டி இன்றைய பட்ஜெட்டை அறிவித்திருக்கிறார். அதில் பல சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பலர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், பலருக்கு நல்லது செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களை கண்டு கொள்ளவில்லை, ஒரே ஒரு மாநிலத்தில்தான் இந்த அறிவிப்பு மழை பெய்திருக்கிறது என்று மாறி மாறி அனைவராலும் விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிற இந்த பட்ஜெட் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நாட்டினுடைய பிரதமராக மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை பார்க்கிற பொழுது, புள்ளிமான் தன்னுடைய புள்ளிகளை மாற்றிக்கொண்டாலும் மாற்றிக்கொள்ளும், பாம்பு தன் குணத்தை மாற்றிக்கொண்டாலும் மாற்றிக்கொள்ளும். ஆனால் ஒன்றிய அரசு, மோடி அரசு எப்பொழுதும் தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனையும் துரோகத்தையும் செய்வதை மாற்றிக்கொள்ளாது என்பதை போலதான் இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதிலே எந்த வகையான காட்டு கருத்தும் கிடையாது. இது நடுநிலையாளர்களும் நல்லவர்களும் யாராக இருந்தாலும் இதை ஒத்துக்கொள்வார்கள். ஏனென்று சொன்னால், ஒன்றிய அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் வஞ்சகத்தோடு ஒரு பழிவாங்கும் உணர்வோடு அவர்களுடைய நடவடிக்கை இருக்கிறது என்பதை தான் இந்த பட்ஜெட் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஏனென்று கேட்டால் பாருங்கள், நம்மளுடைய மெட்ரோ, நம்மளுடைய கோவைக்காக இருந்தாலும் மதுரைக்காக இருந்தாலும் மெட்ரோ திட்டத்திற்கு நிதி வேண்டும் என்று எங்கள் தமிழக முதல்வர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். அதை பற்றி எங்காவது சொல்லி இருக்கிறார்களா என்றால் சொல்லவில்லை. அதே போல தாம்பரம், செங்கல்பட்டு போன்ற இடங்களுக்கு இடையிலே உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும், அதற்காக திட்டங்கள் வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அதற்காக நிதி ஒதுக்கி இருக்கிறார்களா என்றால் நிதி ஒதுக்கவில்லை. ஆனால் பீகார் என்று சொல்லப்படுகிற ஒரு மாநிலத்திற்கு அடுத்த வருடம் தேர்தல் வருகிறது. தேர்தல் வருவதை போல அங்கொன்றும் இங்கொன்றும் செய்தி பரவுகிறது. கூட்டணியிலே இருக்கின்ற நிதிஷ்குமார் அவர்கள் அணிதாவி விடுவார், இல்லை என்றால் பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே போய் விடுவார் என்று அவர்களுக்கு தெரிந்த பிறகு ஒரு அடைமழை பொழிவதை போல இந்த பட்ஜெட்டில் பீகாரை குளிர வைப்பதற்காக 5 சிறப்பம்ச திட்டங்களை கொடுத்திருக்கிறார்களே, ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கொடுத்திருக்கிறார்களா என்றால் எதையும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் தமிழ்நாடை பார்த்தீர்களால நிதி ஆயோக்காக இருந்தாலும் பொருளாதார ஆய்வு அறிக்கையாக இருந்தாலும் எல்லா ஆய்வு அறிக்கைகளும் பார்த்தால் தமிழ்நாடு எல்லா மாநிலங்களை காட்டிலும் முன்னணியில் இருக்கிற மாநிலம் என்று பாராட்டப்படுகிற மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கிறது. ஆகவே இந்த மாநிலம் அனைத்து துறையிலும் முன்னேறி வருகிறது, அனைவரும் பாராட்டுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் மீது ஒன்றிய அரசு, மோடி அரசு வெறுப்பை மட்டும் கொண்டு வந்து கொட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. யாருக்கு வேண்டுமானாலும் ஒரு மக்களின் மீது கோபம் வரலாம், அவர்களை பழிவாங்கும் என்ன வரலாம். ஆனால் ஒரு தாய்க்கு தன் குழந்தைகளிலே மூத்த குழந்தை, இளைய குழந்தை, நடு குழந்தை என்ற பாகுபாடு இல்லாமல் ஒரு தாய் எப்படி குழந்தைகளை பாதுகாக்க வேண்டுமோ அதே போல ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசாங்கம் மாநிலங்களுக்கிடையே பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஆகவே பாகுபாடு பார்க்காமல் ஒரு நாட்டை நடத்த வேண்டிய ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால்
துரோகம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்கிறோம். அடிக்க எழும் பந்து, அரைக்க மணக்கும் சந்தனம். நீங்கள் எங்களை புறக்கணிக்க தமிழ்நாடு வளரும் என்பதை ஒன்றிய அரசாங்கத்திற்கு சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். இது இந்தியாவுக்கான பட்ஜெட் கிடையாது, இது பீகாருக்கான ஒரு பட்ஜெட். ஆனால் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் ஒரு நாடாளுமன்றத்தில் பீகாருக்காக வாசிக்கப்பட்டு இருப்பது என்பது எங்களுக்கு மனம் வேதனையாக இருக்கிறது. ஒரு மாநிலத்தை மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு 27 மாநிலத்தை நீங்கள் புறக்கணித்திருக்கிறீர்கள் என்றால் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை வருத்தத்தோடு நான் பதிவு செய்வதற்கு கொள்கிறேன். சரிங்க சார். கோபாலகிருஷ்ணன் சார், ஆக்சுவலாக ராஜசேகர் சார் கிட்ட தான் நான் இந்த பாயிண்ட்ஸ் கேட்க போயிருக்கணும். என்னென்னா நடுநிலையாளராக உங்களுடைய கருத்துக்கள், ஏனென்றால் ஒரு சாராரை திருப்திப்படுத்தும் பட்ஜெட்டாக மற்றொரு சாராரை வஞ்சிக்கும் பட்ஜெட்டாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தாய் என்பவள் 27 மாநிலங்களையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவர், ஆனால் இங்கு வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம், துரோகம் செய்யப்பட்டு இருக்கிறது, பழி வாங்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி தமிழகத்திற்கு என்னவெல்லாம் கிடைக்காமல் போயிருக்கு? இல்லை, இது அரசியல் தளத்திலிருந்து கருத்துக்கள் பரிமாறப்படும். அந்த பொருளாதார ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த பட்ஜெட் ஒரு கண்டினியூட்டி பட்ஜெட் தான். அது இந்த மாநிலத்திற்கு அதிகமாக இருக்குது குறைவு அப்படிங்கிறது அது ஒரு அரசியல் தளத்தில் பேசப்படலாம். பட் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா காலகட்டத்திலையுமே நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது, இப்போ ஜிஎஸ்டி பொறுத்தளவில் அந்த பகிர்வு அப்படிங்கிறது அந்த 41% ஒரு கான்ஸ்டியூஷனல் ஆப்ளிகேஷன் கொடுத்து தான் ஆகணும். சிறப்பு திட்டங்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது அந்தந்த காலகட்டம் சூழலுக்கேற்ப மத்திய அரசோட வியூ, ஏன்னா இது வந்து கட்சிகள் அங்கே ஆளும் கட்சிகளில் இருக்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர்களோட ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். பட் ஓவராலாக பார்க்கும்போது பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு விஷன் டாக்குமெண்ட்டாக நான் பார்க்குறேன். அதாவது அரசாங்கத்துடைய பயணம் எப்படி இருக்கும் பொருளாதார ரீதியாக அடுத்த ஓரிரு ஆண்டுகள், ஒரு 3 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ரோட் மேப் அப்படிங்கிறதான் பட்ஜெட்டில் பார்க்கணும். ஸோ இந்த நிதி சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்து வேலை செய்யும்போது தான் திட்டங்கள் எல்லாமே வந்து சேரும். எல்லா மாநிலங்களுக்கும், குறிப்பாக இந்தந்த மாநிலம் அப்படின்னு சொல்லாமல் எல்லா மாநிலங்களுக்குமே அந்த அடிப்படையில் தான் நடந்து கொண்டு இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. இது பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ப்ரையாரிட்டி. அந்த காலகட்டம் இப்போ பீகார் போன்ற மாநிலங்கள் எல்லாமே இன்னும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்குது. சமூக பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இன்னும் பின்தங்கிய மாநிலத்தில் ஒன்றா தான் பீகார் இருக்குது. ஸோ அந்த ஒரு ப்ரையாரிட்டியும் இருக்கும். ஸோ பல விஷயங்கள் இருந்தாலும் பட்ஜெட்டை பொறுத்தளவில் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அந்த ப்ரையாரிட்டி எப்படி இருக்குது, மத்திய அரசுடைய ப்ரையாரிட்டி என்ன, எந்தெந்த மாநிலத்திற்கு ஒதுக்கீடு அப்படின்னு பார்க்கணும். இது வந்து அரசியல் இதில் இருக்க தான் செய்யுது, அது இல்லைன்னு எதுவுமே சொல்லிட முடியாது. அந்தந்த காலகட்டத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படியோ அந்த மாதிரியான இருக்கும். அவர்களுக்கு உண்டான ரைட்டு தான் அது. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அவர்களுடைய நிலைப்பாடு என்னவோ அதுபடி தான் பட்ஜெட் வந்து தயாரிக்கப்படும். அதுபடி தான் எல்லாமே அலோகேஷன்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது தனித்து எதுவுமே பண்ண முடியாது. என்னுடைய பார்வையில் இன்றைக்கி தந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூட்டி இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த அளவில் அதனுடைய ஃபோக்கஸ் இருக்குது. ஏன்னா பொருளாதாரம் வந்து இப்போ நேற்றைய ஆய்வறிக்கை பிரகாரம் 6.3 to 6.8 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச், ஜிடிபி வளர்ச்சியோடைய ரேஞ்ச் வந்து அந்த கட்டத்தில் இருக்குது. பட் நம்மளுடைய தரத்திற்கு அந்த சரியான வளர்ச்சி இல்லை. இப்போ நம்மளுடைய ரிசோர்ஸஸ், நம்மளுடைய ஸ்டாண்டிங், குளோபல் எக்கானமியில் நம்மளுடைய ஸ்டாண்டிங் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது 7-8% தான் நம் தகுதிக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியாக நான் பார்க்குறேன். ஸோ நம்ம குறைந்திருக்கு, அந்த ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது குறைந்திருக்கு. பட் அது மீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி வீதம் குறையணும் பொருளாதாரத்தில், அது ஒரு முக்கியமான நகர்வாக இருக்கும். இரண்டாவது, இன்றைக்கி அறிவித்த அந்த தனிநபர் வருமானத்திற்கு உண்டான சலுகைகள், அது வந்து திருப்பியும் கேஸ்கேடிங் எஃபெக்டாக பொருளாதாரத்தில் வந்து சேரும். ஏன்னா தனி மனிதருக்கு பணம் சேரும் பொழுது 3 விஷயங்கள் ஏற்படும். ஒன்று வந்து சேமிப்பு அதிகமாகும், அடுத்தது முதலீடுகள் செய்வார்கள், பங்குச்சந்தைகள்லையோ இல்லை வேறு தங்கத்திலையோ இதில் இல்லாமல் முதலீடு வரும். மூன்றாவது வந்து செலவினங்கள் அதிகரிக்கும். அதாவது லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான செலவினங்கள். இப்போ 2 வீலர் வைத்திருக்கக்கூடிய குடும்பம் கார் வாங்குவாங்க, இல்லை சிறிய வீட்டில் இருக்கிறவர்கள் பெரிய வீடுகளை பார்த்து குடியமர்றதுக்கு வாய்ப்பு. இது போன்ற எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும்பொழுது அது பல்வேறு துறைகளுக்கு பாசிட்டிவாக அதனுடைய தாக்கம் ஏற்படுத்தும். அதனால் பட்ஜெட்டை பொறுத்தளவில் என்னுடைய பார்வையில் இது ஒரு கண்டினியூயிங் பட்ஜெட்டாக இருக்குது. அதிகப்படியான அந்த எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக அது தொழில்துறையிலையும் சரி,
மற்ற அனைத்து பகுதிகளுக்கும் அந்த பொருளாதார ரீதியான விஷயங்களில் பாசிட்டிவான இம்பேக்டை நிச்சயமாக ஏற்படுத்தும். சரிங்க சார். ராஜசேகர் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது தமிழக மாநிலத்தில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாருமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸோட தான் இந்த பட்ஜெட்டை பார்த்துருக்காங்க. கனிமொழி மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பீகார் மாநில பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிரேமலதா சொல்லியிருக்காங்க, யானை பசிக்கு சோளப்பொரியாக இருக்குன்னு. வைகோ அவர்கள் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதே என்று பலர் பல்வேறு கருத்துக்களை கொடுத்தாலும் நம்ம இங்கே பொருளாதார நிபுணர் ஒரு கருத்துக்களை முன்னிலைப்படுத்தினார். என்ன இருந்தாலும் ஆட்சியாளர்கள் வைக்கும் பொழுது அதில் அந்த ப்ரையாரிட்டி பேஸ் அப்படின்றது இருக்கும். இன்னொன்று, பீகாருக்கு ஏன் அறிவிப்பு மழைன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, பீகார் இன்னமும் பின்தங்கிய மாநிலமாகத்தானே இருக்கிறது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும். அதனால அதை மேலே கொண்டு வரணும். உங்களுடைய தரப்பு கருத்துக்கள். சரி, இப்போ பீகாரோட பட்ஜெட் அங்கே படிச்சிருக்காங்க, பார்லிமெண்ட்டில் படிச்சிருக்காங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு நாளாக அந்த பட்ஜெட்டை ஃப்யூச்சருக்கான விஷனரி டாக்குமெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பீகாருக்கு மட்டுமா? ரைட். இப்போ விவசாயம், காட்டனை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான கிளஸ்டர்ஸ் ஃபார்மேஷன் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பண்ண போகிறாங்க, பீகாரில் மட்டும் கிடையாது. இப்போ பீகார் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் சொல்லணுன்னா க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் ஒன்று சொல்லலாம். க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு தமிழ்நாடுக்கு 2018 சாங்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதை மாற்றி 2022 பரந்தூர்னு ஃபைனலைஸ் பண்ணிங்க. ஸோ ப்ராஜெக்ட் அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன் 2028 வரைக்கும் அதுக்கான டைம் இருக்குது. இந்த அறிவிப்பு தான் அங்கே வந்திருக்கு. நமக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஆக்சுவலாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதை நீங்கள் பீகாருக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஏற்புடையது கிடையாது. ஓகே. இந்த பட்ஜெட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கடந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற இந்த பட்ஜெட்டிங் இந்தியாவை எப்படி ஒரு விக்சித் பாரத், ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி கொண்டு போகிறதுங்கிறதுக்கான ஒரு பாத்வேவையும் கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 6%லேருந்து 3.2% குறைஞ்சிருக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகளில். கடந்த 3 ஆண்டுகளில் தனிநபருடைய வருமானம் 5% அதிகரிச்சிருக்கிறது. தோ நம்ம 6.4% தான் நம்மளோட ஜிடிபி க்ரோத் இருக்குது. இது விக்சித் பாரத்தில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாட்டாலும் இதர பெரும் பொருளாதார நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம ரொம்ப நல்லா தான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ். அடுத்த வரக்கூடிய காலகட்டத்திலையும் இதை இன்னும் அதிகமாக வேகப்படுத்துறதுக்கான திட்டங்களும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எம்எஸ்எம்இல சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீம், அதாவது கேரண்டி இல்லாமல் கடன் உதவி 5 கோடி அதிகபட்ச சீலிங் இருந்தது, இப்போ 10 கோடிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்க்கு 10 கோடி இருந்தது, 20 கோடிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி அண்ட் விமன் இவங்களுக்கு 2 crores வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பொருளாதாரத்தை அதிகப்படுத்த போகுது. ஏன்னா இந்தியாவுடைய எக்கானமியில் 30 to 35% எம்எஸ்எம்இ இஸ் பிளேயிங் ரோல். எம்எஸ்எம்இ தான் அவங்க ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எம்எஸ்எம்இ தான் எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னும் பொழுது எம்எஸ்எம்இயில் நல்ல கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக மருத்துவம் அண்ட் டூரிசம் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியும் தனித்தனியாகவும் நிறைய வசதிகள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இந்தியா முழுமைக்கும் வருமா, தமிழ்நாடை விட்டுட்டு டூரிசமும் மருத்துவமும் வளர்க்க போகிறாங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேன்சர் கேர் கிளினிக்ஸு, டே கேர் கிளினிக்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. 36 அத்தியாவசிய மருத்துவங்களுக்கு கஸ்டம் டியூட்டியை கிளியர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பேட்டரிஸோட கஸ்டம் டியூட்டியை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம வளரும் பொழுது கிளைமேட்டுக்கையும் பார்க்குறாங்க. உலக தரத்துக்கு நம்மளுடைய கிளைமேட்டுக்கும் நம்ம மாறணும், குளோபல் வார்மிங் இதெல்லாம் மனசில் கொண்டு ஈவியை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது அனைத்து தரப்பினரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் தான். அண்ட் ஏற்கனவே பொருளாதார நிபுணர் சொன்ன மாதிரி அது 12 lakhs வரைக்கும் இருக்கக்கூடிய டேக்ஸ் லிமிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஹையஸ்ட் 7 lakhs இருந்தது, இப்போ ரிபேட் 12 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வித் நில் டேக்ஸ் பேமெண்ட், விச் இஸ் வெரி குட் இல்லையா? சரிங்க சார். ராமன் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அந்த 12 லட்சம் வரைக்கும் அப்படின்றது அந்த உயர்த்தினது நடுத்தர மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அவங்க நினச்சதெல்லாம் வாங்க முடியும். அப்படி வாங்குறது அந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆஃப் எ கண்ட்ரி. அதன் மூலமாக நிறைய தொழில் துறைகள், அது மூலமாக தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, இப்படி பாசிட்டிவ் நோக்கோட பார்க்காம நெகட்டிவை மட்டும் எடுத்து மேற்கோள் காண்பிக்கிறது எந்த வகையில் நியாயம்னா அவங்களோட தரப்பு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. உங்களோட தரப்பு? அதாவது தோண்டு போன மனதுக்கு
ஒரு புத்துயிர் ஊட்டினா எப்படி இருக்கும்? நல்லா ரொம்ப டயர்டாக இருக்குது, திடீர்னு ஒரு டீ குடிப்போம், டீக்கு பதிலாக ஒரு பூஸ்ட் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வாழையில விருந்து வைக்காம வெறும்னா ஒரு பூஸ்ட் டீ கொடுத்தீங்க. அதாவது பருவநிலை எப்படி மாறுது, பருவநிலைக்கு தகுந்த மாதிரி விவசாயம் மாத்திரம். நீ உலக நாடு ஃபுல்லாக பருவநிலை பற்றி தான் கவலைப்படுறாங்க. அப்போ அது தகுந்த மாதிரி அந்தந்த நாடுகள் வந்து அந்த விவசாயத்துக்கு தட்பவெப்பநிலை, பருவநிலைகள், மண்ணின் தன்மைகள், நிலவளம், நீர்வளம் எல்லாம் வச்சு தான் அந்த விவசாயத்தினுடைய டெவலப் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இந்த திட்டம், இந்த பட்ஜெட் இது வந்து அருமையான திட்டம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு நிலைப்பாடு பிரதமர் அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் மற்றும் நடுத்தர மக்களுக்கு இன்றைக்கி வந்து நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஐஐடியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10,000 பேருக்கு பிரதமருடைய ஆராய்ச்சி மையத்தின் அந்த சார்பில் வந்து பிரதமர் நிதி கொடுக்குறாங்க. அதே போல் வந்து லித்தியம் பேட்டரி விலை குறைக்கிறாங்க. அந்த விலை குறைக்கிற என்ன லாபம்னா, இன்றைக்கி உலகம் முழுவதும் மட்டும் இல்லை, இந்தியாவில் சாதாரண ஏழை ஏழைகளோட 30,000 வரைக்கும் பேட்டரி வண்டி வாங்குகிறோம், பைக் வாங்குகிறோம், பெட்ரோல் போட்டு கட்டுப்படி ஆகாதனால பேட்டரி வண்டி வாங்குகிறோம், செல்ஃபோன் வாங்குகிறோம். செல்ஃபோன் இல்லாத இன்றைக்கி மனிதர்களுக்கு கிடையாது. அப்போ ரெண்டுக்குமே பேட்டரி தேவை. அந்த பேட்டரி எனக்கு வந்து செல்போன் கம்ப்யூட்டரோட விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஒரு விஷயங்களுக்கு நீங்க இப்படி வந்தா அப்படி போறீங்க, அப்படி வந்தா இப்படி வரீங்க. சோ இது வந்து யாருக்கும் எதையும் திருப்தி கொடுக்க முடியாது வந்து. சோ அதாவது இது வந்து இந்த திட்டத்தை வந்து நீங்க பாராட்டணும். இப்ப பீகார் மாநிலத்தை இங்க சொல்றீங்க, பீகார் ஒரிசா போன்ற பின்தங்கிய மாநிலங்கள் எவ்வளவு ஆண்டுகளாக இல்லை ஒரு விஷயம் கிளைங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு புதுச்சேரி மாநிலம் வந்து தனி மாநிலம் உங்களுக்கு சுதந்திரம் கிடைத்திலிருந்து அந்த பிரெஞ்சு டச்சுக்காரங்கள 50 ஆண்டுகளும் அதுக்கு எஸ்டிமேட் கொடுத்துருந்தாங்க. ஏன் அதை தமிழ்நாட்டில் இணைக்கலாமே, ஏன் நீங்கள் இதில் இங்கே இணைக்கல, இணைச்சா அந்த ஊர் மக்கள் அந்த அந்த துணையாளர்கள் அந்த மக்கள் விடுவாங்களா? ஏன்னா நாங்கள் ஒரு தனி மாநிலமாக இருக்கிறோம், எங்களை இங்கே சேர்க்காதீங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? அந்தமான் வந்து என்னை துணை ஆளுநர் கண்ட்ரோல் தான் அந்தமான், கோவா, டெல்லி இருக்குது. ஏன் அந்தமானுக்கு முதலமைச்சர் பதவி ஏன் இல்லை தெரியுமா? ஏன் அந்த சுதந்திரம் நிர்வாக காலத்துலேருந்து அது தனியாக உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, ஒரு எம்பி இருக்கிறாங்க, ஏன் அங்கே முதலமைச்சர் பதவி இல்லை? கோவாவுக்கு வச்சுருக்கீங்க, பாண்டிச்சேரிக்கு வச்சுருக்கீங்க, டெல்லிக்கு வச்சுருக்கீங்க, அந்தமானுக்கு ஏன் இல்லை? அப்போ எல்லா அரசியல் கட்சியிலும் சில விஷயங்களுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் அது நிலைப்பாடு உருவாகணும். ஆகவே இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விவசாயத்துக்கு பாருங்க கடன் வந்து இல்ல சார். இப்போ அதாவது என்னன்னா பீகார் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குன்னா இது 3வது முறையாக ஆட்சியில எதை உள்வச்சு கேட்குறீங்க எனக்கு தெரியும். பீகார் என்ற வார்த்தையை தொடர்ந்து ஏன் அந்த பாயிண்ட் உள்ள வச்சு கேட்குறீங்க என்பது அது எங்களுக்கு தெரியும். ஆகவே கனிமொழி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு தரம் 2 தரம் 3 தரம் சொன்னது போல இந்த நாடாளுமன்ற பட்ஜெட்டில் பீகாருக்கு இவ்வளோ சலுகை வாங்கி இன்னைக்கு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பரவாயில்ல, அதையாவது மனசார பாராட்டுறாங்களே. எதுவுமே அவங்க திமுக கூட்டணி எம்பிக்களும் 2017 இன்னைக்கு வரைக்கும் நாடாளுமன்றத்தில் அண்ணா இசத்தையும், பெரியார் இசத்தையும், கலைஞர் இசத்தையும், ஸ்டாலின் இசத்தையும், உதயநிதி ஸ்டாலின் இசத்தையும், இன்பநிதி ஸ்டாலின் தான் அங்கே வசைப்படுறாங்க. வேற தமிழ்நாட்டின வளர்ச்சிக்கு எதுவுமே அவங்க சொல்கிறதும் கிடையாது, கேட்குறதும் கிடையாது. அங்கே போய் ஒரே சண்டை போட்டு வந்துடுது. அப்படிப்பட்ட அந்த கட்சியில் உள்ள ஒரு சீனியர் எம்பி பீகார் மாநிலத்தில் கூட இவ்வளோ பட்ஜெட் நீங்கள் தாக்கல் பண்ணீங்க. நான் இப்போதான் முதல்வர் கேட்டேன். அந்த பாராட்டுதலுக்கு வாழ்த்துக்கள். அவர்களும் முன்வைத்த கருத்துக்கள் என்னன்னா, அந்த 36 மருந்துகளுக்கு வரி விலக்கு கொடுத்திருக்கீங்க. ஆனா தேர்தலை முன்வைத்துத்தான் இந்த பீகார் மாநிலத்திற்கு இவ்வளவு சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மாற்றாந்தாய். நல்ல பிரச்சனைங்க. நிதி அமைச்சர் ₹1 வருமானத்தில் அதுக்கு எங்கெங்கே பிரித்து கொடுக்குறோம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம், மாநில அரசுக்கு எப்படி பகிர்மானம் செய்கிறோன்னு இதை விட இந்தியாவில் எந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லலைங்க விளக்கம். ₹1 எவ்வளோ வந்து இது பண்ணுறாங்க, சேர்த்த பணத்தை பக்குவமாக அந்த மாதிரி பாடல் போல் எவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க. இதை விட இந்தியாவில் இதுவரையிலும் வந்த நிதி அமைச்சர் யாராவது ஒருத்தர் சொன்னாரா? இல்லையே. ₹1 உதாரணம் காட்டி இந்த பணம் எங்கெங்கே செல்கின்றது, மாநில அரசு எப்படி நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் இந்த வருமானத்தை எப்படி பொறுக்கிறோம், எந்தெந்த துறைக்கு எப்படி போகுது, இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. யாரு சொல்லுவா சொல்லுங்க. அப்போ அதற்கு பொறுமை தேவை. எதுக்குமே பொறுமை வந்து எதுக்குமே தேவை. இன்னைக்கு விவசாயிகளுக்கு 3 லட்சம் கடனுக்கு மேல 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க, அதாவது மக்களை பெற்ற மகாராசி படத்துல மக்களை விவசாயத்தை பற்றி சொல்றேன். இன்னைக்கு சாமானிய விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் அவங்க கடனுடைய நிலைப்பாடு உருவாக்குறாங்க. இன்னைக்கு மக்களை பெற்ற மகாராசி படத்துல மருகதாசி எழுதின பாட்டில் பாருங்க, பொண்ணு விளையிற பூமியடா பொறுப்பா கவனிப்போமடா, உண்மையா உழைக்கின்ற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா என்று பிரதமர் ஏழை விவசாயிகளுக்கு உருவாக்கி இருக்காருங்க. அந்த விவசாயத்தில் உள்ள பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, காலம் மாறி போச்ச படத்துல ஏறு போட்டி போவாயோ அண்ணே சின்னண்ணே, உன் துன்பமெல்லாம் தேருமே அண்ணே சின்னண்ணே என்று சாமானிய ஏழை எளிய விவசாய மக்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு விவசாயம் வந்துள்ளது.
தமிழக மக்கள் சேர்ந்து பாடுறாங்க. தமிழக ஒரு விஷயம் கேளுங்க, நீங்க திரும்பவும் பாத்தீங்களா சுத்தி வளைத்து எங்கே வருகின்ற சுருக்கமாக சொல்லுங்கள் என்பது போல திருவிழா வசம் மாதிரி நீங்க கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் 39 எம்பி நீங்க இருக்கிறீங்களா? நீங்கள் 2012 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை வளர்ச்சிக்காக ஒரு கேள்வி கேட்டீங்களா? நீங்க தூங்கி கொண்டு கேள்வி வந்து உளுந்த விட சாப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்த எம்பிக்கள் அவர்தான் கேட்கணும். வர தமிழ்நாட்டை நாங்கள் புறக்கணிக்கவில்லை. மத்திய அரசு எல்லா திட்டங்களும் முறைப்படி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலக அளவில் மெட்ரோ ரயில் திட்டத்தில் உலகத்தில் 3ஆம் இடம் பெற்றிருக்கிறோம். உலக அளவில் பொருளாதார நிலைப்பாட்டில் 3ஆம் இடம் வந்திருக்கிறோம். இதெல்லாம் யாருடைய சாதனை? திமுகவுடைய சாதனையா? ₹1 இவ்வளவு விளக்கம் சொன்ன நிதி அமைச்சர் அவர்கள் எவ்வளவு தெளிவாக விளக்கம் சொல்லுகின்றார். தமிழக அரசு இதில் ஏதாவது ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா? சும்மா வாய் புழுத்ததா மாங்காய் புழுத்தா? இவர்களுக்கு ஒரே தேவை, ஒன்று பிரதமரை திட்ட வேண்டும், இன்னொன்று உள்துறை அமைச்சர் திட்ட வேண்டும், ஆளுநரை திட்ட வேண்டும், இல்லாட்டி அண்ணாமலை திட்ட வேண்டும், அது இல்லாட்டி ஆடிட்டர் குருமூர்த்தியை திட்டணும். இதுதான் இவங்களுக்கு அரசியல் பண்றாங்க தவிர்த்து வேற மக்களுக்காக பயனுள்ள எந்த கருத்துக்களையும் இந்த எம்பிக்களும் அங்கு சொல்லது. ஆட்சியில அதிகாரத்தில் இல்லாத மற்றவர்களே நீங்க மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஒரு இல்ல நீங்க சொல்றதுக்கு நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ உள்ள நினைக்கிறத வெளியில காட்டுறேன், அவ்வளவுதான். சரி, அப்ப அத கேள்வியா வந்து நம்ம முரளி சார் கிட்ட கேட்டலாம். சார், நிதித்துறை அமைச்சரா அவங்கள பார்க்கணுமே தவிர ஒட்டுமொத்த நாட்டிற்குமான வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்கின்ற அமைச்சராக பார்க்க வேண்டுமே தவிர ஒரு கட்சியாக பார்த்ததால் தான் உங்களுக்கு கண்ணில் எல்லாமே தப்பாவே தெரியுது, அதனால தான் உங்களோட குற்றச்சாட்டுகளை நீங்க அடுக்கிக் கொண்டே செல்கிறீர்கள் அப்படின்னு எதிர்வாதம் வச்சிருக்காரு ராமன் சார். உங்களோட பதில். ராமன் சார் சொன்னாரு, ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு சொன்னார் எங்கள் நிதி அமைச்சர் என்று சொன்னார். ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர் தமிழ்நாடு என்று உச்சரிக்காமல் போனது எவ்வளவு பெரிய மனவேதனை என்பது நமக்கு தெரியும். சொல்லிதான் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்தது தமிழுக்கு பெருமை, தமிழுக்கு கிடைத்த பெருமை. சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையிலே அங்கே நீங்கள் தமிழை நீங்கள் பார்த்துக் கொள்ள. சரிங்க சார். ராமன் சார், முரளி சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இணையத்தின் வழியாக சற்று முன் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம் அவர்கள். அவரை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். முரளி சார் அவரோட கருத்துக்களை வச்சிட்டு இருக்காரு, அதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா உயர்ந்திருக்கிறது என்று நம்மளுடைய ராமன் அவர்கள் பேசினார். ஆனால் தனிநபர் வருமானத்தில் GST-யில் இந்தியாவினுடைய இடம் என்னவென்று கேட்டால் 141வது இடத்தில் தான் இந்தியா இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, அவர் பேசுகிற பொழுது என்ன சொல்கிறார் ராமன் சார் அவர்கள் சொல்கிறார், பாட்டெல்லாம் பாடுறார், பாட்டெல்லாம் பாடி இப்படி எல்லாம் மோடி செய்திருக்கிறாரே, மோடி அரசு செய்திருக்கிறது. அதே திரைப்பட துறையில் தான் இன்னொரு பாட்டு வருகிறது, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த உலகத்தை. இன்னும் ஒரு பாட்டு இருக்கு, இந்த உலகத்தை நீங்க எத்தனை காலம் ஏமாத்துறான்னு நீங்க நினைக்கிறீங்க. அதே போல சொல்றாரு, இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போய் அங்க போய் மௌனமா இருக்காங்க, எதுவும் பேசல அப்படின்னு பேசுறார். ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், ராமன் சாருக்கும் சொல்றேன், இந்த ஊடகத்திலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் நான் சொல்கிறேன், இந்தியா இந்தியாவாக இருப்பதற்கு எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். மதச்சார்பு உள்ள மாநிலமாக, சமத்துவம் உள்ள மாநிலமாக, சமூக நீதி உள்ள நாடாக இந்தியா இருப்பதற்காக எங்கள் போர்க்குரல் ஒலித்துக் கொண்டிருப்பதனால்தான் இப்பொழுது ஒன்றிய அரசாங்கத்திற்கு முரண்டு பிடிக்கிற மாட்டுக்கு மூக்கணாங்கயிறை போல எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் வாசித்திருக்கிறார். வாசித்திருக்கிற பொழுது எனக்கு என்ன பெருமை தெரியுங்களா? இந்த நாட்டில் இந்தியாவில் அதிக நிதிநிலை அறிக்கை வாசித்தவர் மொரார்ஜி தேசாய் என்றார். அவருக்கு பிறகு அதிக நிதிநிலை அறிக்கை வாசித்தவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர். தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பதில் எனக்கு பெருமை. அவர் ஒரு தெலுங்கு கவிதை சொன்னார், தேசம் என்பது மண்ணல்ல மக்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த கவிதையை படித்திருக்கிறாரே தவிர அந்த கவிதையினுடைய பொருள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் பேசியதிலே தேசம் என்பது மண்ணல்ல மக்கள் என்று சொன்னார். மக்களை மண்ணாக நினைத்துக் கொண்டுதான் இந்த பட்ஜெட்டை அவர் வாசித்திருக்கிறார். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ராஹிம் சார் அவருடைய கருத்துக்களை நம்ம கேட்கணும். இப்ராஹிம் சார், நீங்க சொல்லுங்க. டாக்டர் ராஜசேகர் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கும் போது அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருமே இது பீகார் மாநிலத்திற்கானது என்று அந்த ஒரே ஒரு வார்த்தையை தொடர்ந்து பேசுறீங்க. ஆனா மற்ற மாநிலங்களை உள்ளடக்கி எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது, அந்த மாநிலங்கள் அந்த திட்டங்கள்லாம் வந்து இது எக்ஸ்க்ளூடட் பீகார் இல்ல எக்ஸ்க்ளூடட் தமிழ்நாடு அந்த மாதிரி ஏதாவது மேற்கொள் இருக்க?
இருக்கிறதா? எந்த ஒரு திட்டமே ஒரு நாட்டு மக்களோட நலனை முன்வைத்து, மாணவர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், இப்படி தொலைநோக்கு பார்வையோடு அமைக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டை பொத்தாம் பொதுவாக குற்றம் சொல்வது எந்த வகையில் நியாயம் என்ற அவருடைய கேள்விக்கு உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை நீங்க பதிய வைங்க. ஆகச்சிறந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் எது மாதிரியாக தெளிவாக வைக்க வேண்டும் என்றால், முதலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசு என்பது எந்த அளவுக்கு தெளிவாக இந்த ஆளுகின்ற 29 மாநிலங்களையும் சேர்த்து யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கு எவ்வாறு பார்க்கிறது, இது எது மாதிரியான எல்லா மாநிலங்களுக்கான வளர்ச்சியாக இந்த நிதி நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால், இந்த முறை பட்ஜெட் தாக்கல் என்பது பீகார் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கான பட்ஜெட்டாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பாக 2014 இதே இந்திய பிரதமர் அவர்கள் தெல்ல தெளிவாக சொன்னார், இந்த $1 நிகரான விலையை 80 ரூபாய் டாலருக்கான நிகரான விலையை $1 1 நிலையாக கொண்டு வருவேன் என்று இதே இன்றைக்கு இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தான் பல இடங்களில் பிரச்சாரம் செய்தார். சூறாவளி பிரச்சாரம் எல்லாம் செய்து காட்டினார். ஆனால் இந்த யதார்த்த களம், இந்த கருத்து, இதை இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை தெளிவாக சுட்டி காட்டுகிறதா என்றால் இல்லை, யதார்த்தமான நிலை இல்லை. இதை தாண்டி தமிழகத்துல நாமெல்லாம் தமிழகத்துடைய வளர்ச்சி குறித்து இன்றைக்கு இந்த ஏன் தமிழகத்தை மட்டும் நீங்க கேள்வியா கேட்கிறீங்க, இது எல்லா மாநிலங்களுக்குமான கேள்வியா கேட்கலாமேனா, முதல் கேள்வி தமிழகத்துக்குமான கேள்வியை மட்டும் கேட்கல. உங்களுக்கு தெரியும், சராசரியாக ஒரு நாளைக்கு இந்த என்டிஏ கவர்மெண்ட் இன்று இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களின் அரசு ஆட்சிக்கு பின்னால் அமரப்பட்டதற்கு பின்பால் ஒரு நாளைக்கு சராசரியாக 6 ரயில் விபத்துகள் நடைபெறுகிறது என்று இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி மதுரையை சேர்ந்த சு வெங்கடேசன் அவர்கள் கூட நடுவில் கருத்தை வெளியிட்டிருந்தார். அது உண்மை, அதுதான் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ரயில்வே துறைக்கு எது மாதிரியான பட்ஜெட்டை இன்றைக்கு நிதியமைச்சர் ஸ்ரீ நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார். அப்ப அது ஒரு கேள்வி. இப்ப நீங்க மாநிலங்களவையெல்லாம் விட்டுருங்க, ஒவ்வொரு மாநிலங்களுக்கு தனித்தனியா பட்ஜெட் ஒதுக்குறதுலாம் அடுத்த பாயிண்ட் ஆஃப் கார்னர். ஒவ்வொரு கவர்மெண்ட் செக்டார்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு அமைச்சகம் இருக்குல்ல, இப்ப ரயில்வே துறை அமைச்சகத்துக்கு எந்த அளவுக்கு இந்த முறை நிதிநிலை அறிக்கை தெளிவாக இந்த முறை நிதிகள் ஒப்பிடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடந்த வருடங்கள்ல மட்டும் 400க்கும் மேற்பட்ட ரயில் விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு எந்த அளவுக்கு ஆளுகின்ற நரேந்திர மோடி அவர்களின் ஒன்றிய அரசு என்பது தீர்வு காணப்பட்டிருக்கிறதா, இந்த முறை நிதிநிலை அறிக்கையில நிதி பட்ஜெட்ல இதற்கான தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் சைபர். அப்ப பாதுகாப்பு குறித்து மக்களுடைய யதார்த்தமாக இன்றைக்கு பாமர மக்கள் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு போக்குவரத்து வசதியாக இருக்கக்கூடிய ரயில்வே துறைக்கு நீங்க மாநிலத்தை விட்டுருங்க. நீங்க உடனே தமிழ்நாடு கேட்டா ஏன் தமிழ்நாடு மட்டும் கேட்கறீங்க, மிச்ச மாநிலத்துக்கு கேட்கலையான்றீங்க. ரயில்வே துறை என்பது எல்லா மாநிலங்களுக்கும் போகக்கூடியதுதான் ரயில்வே துறை அமைச்சகம். அப்ப ரயில்வே துறை அமைச்சகத்துல இவ்வளவு பெரிய விபத்து ஏற்படுகிறது என்றால் அந்த விபத்துக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த சேஃப்டி பிரிகாஷன் மெத்தட் சொல்லுவோம்ல, பாதுகாப்பிற்கான எந்த அளவுக்கு இந்த முறை பட்ஜெட்டை நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள். காரணம், நாங்கள் ஏன் கேட்கிறோம்னா, இது பாமர மக்களுக்கான ஆட்சி என்றால் பாமர மக்கள் அதிகப்படியான வாகனமாக உபயோகிக்கக்கூடிய ரயில் வண்டிக்கு ரயில்வே துறைக்கு எந்த பயனையும் அளிக்காத ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. ஒரு பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்பது நிதியமைச்சர் அவர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நீங்க சொன்னீங்க மொராஜி தேசாய்க்கு அடுத்தபடியாக அதிகமாக நிதிநிலை அறிக்கையை வாசித்தவர் என்ற பெருமை எல்லாம் தமிழ்நாடை சார்ந்தவர் என்ற ஒரு காரணத்துக்காக நாம் சொன்னோம். ஆனால் தமிழ்நாடு என்ற வார்த்தையை இந்த முறை நிதிநிலை அறிக்கையில் உபயோகித்திருக்கிறாரா என்றால் போன முறையும் அதே நிலைதான் ஏற்பட்டது, இந்த முறையும் அதே நிலைதான் ஏற்படுகிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டை ஓரவஞ்சனை பார்வையோடுதான் இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு என்பது பார்க்கிறது என்பதை இந்த பட்ஜெட் மூலியமாக தெல்ல தெளிவாக தெரிகிறது. காரணம், நீங்க பிகார் என்று 4 முறை உபயோகிக்கிறீங்க. பாட்னான்னு சொல்றீங்க, பிகார்ல இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட மாநிலத்தை சொல்றீங்க. ஆனா நாங்க ஒரு மாவட்டத்தை சொல்றீங்க. ஆனா எங்களுடைய கேள்வி, நீங்க என்ன சொன்னீங்க, கோயம்புத்தூர்ல இதே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னார், மெட்ரோ கொண்டு வந்துருவோம், மதுரைக்கு மெட்ரோ கொண்டு வந்துருவோம். அப்ப இந்த மெட்ரோக்கு எல்லாம் நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதா?
நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை அல்லவா? அப்போ எங்களுடைய கேள்வி என்பது தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. நீங்க தமிழகத்துல தமிழக வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டாம். ஆனால் தமிழகத்துக்கான நலத்திட்டங்களாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஏன் பணம் தரவில்லை? அப்ப நாங்க அதனாலதான் கேள்வி எழுப்புகிறோம். தமிழகத்தை ஓரவஞ்சனை பார்வையில் இந்த ஒன்றிய அரசு பார்க்கிறது. கூட்டணியில் பீகார் அடுத்த முறை நேரடியாக கூட்டணியை விட்டு விலகி பெறக்கூடாது. காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய நாட்டுடைய பிரதமர் அவர்களுடைய 4 நாற்காலிகளில் கால்கள், 2 நாற்காலியுடைய கால், ஒன்று ஆந்திர பிரதேசத்துக்கு சேர்ந்தது, இன்னொன்று பீகாருடைய நிதிஷ்குமார் அவர்களுக்கு சேர்ந்தது. அப்ப அவர்களிடம் சமரசம் காட்டிதான் இந்த ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறார் நிதியமைச்சரும் சரி, பிரதம மந்திரியும் சரி, உள்துறை அமைச்சரும் சரி. சரிங்க சார். இப்ராஹிம் சார், அதாவது நீங்க முக்கியமான கருத்து வந்து முன் வச்சிருக்கீங்க. எந்த நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, நாட்டில் உள்ள அத்தனை மாநிலத்திற்கும் செல்ல வேண்டும், அதிலும் தமிழகத்தை ஏன் சேர்த்து கொள்ளக்கூடாது என்ற இந்த கேள்விக்கு மாற்ற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் அறிவிக்கப்பட்ட இந்த பட்ஜெட்டோட சாதகம் யாருக்கெல்லாம், பாதகம் யாருக்கெல்லாம் என்பது பற்றி தான் இந்த விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ராஜசேகர் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, தமிழகம் மீது மாற்றான் தாய் வஞ்சனை அது காண்பிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சொன்னா, இந்த மாதிரியான கருத்துக்கள் வருவதற்கு முக்கிய காரணம் என்ன? பொத்தாம் பொதுவாக அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க முதல் சுற்றுல ஏற்கனவே பதிவு செஞ்சீங்க. இது எல்லாமே பொய் பிரச்சாரம் தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ரயில்வே பட்ஜெட் வந்து 0 அப்படிங்கிறாங்க. அது உண்மையா? அது உண்மையா அப்படின்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே மினிஸ்டர் அவங்க இன்னைக்கு அதுக்கான கிளாரிட்டியும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிளாரிட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆண்டு மட்டும் 2.52 லட்சம் கோடிகள் வந்து ரயில்வே பட்ஜெட். ஓகே, இதில் வந்து 200 வந்தே பாரத் ரயில், 100 அமிர்த் பாரத், 50 நமோ பாரத், அது போக 2000 புது ஜென்ரல் கோச்சஸ், இதெல்லாம் சேர்த்து சேஃப்டி, ரயில்வே சேஃப்டி என்ன, சேஃப்டி என்ன, 1.14 லட்சம் கோடி இந்த முறை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 3 ஆண்டு திட்டமாக ஒதுக்கியிருக்காங்க. 3 ஆண்டுக்குன்னு நீங்கள் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிகள் வருது. இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் மட்டும் இதில் வந்து 2.52 lakh crores ரயில்வே பட்ஜெட். இந்த கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. இந்த கிளாரிட்டி இல்லாம ரயில்வே நீங்க அரசாங்க வெப்சைட்லயே போய் பார்க்கலாம். நேரடியாக ஒரு வார்த்தை கூட இல்லன்னு தாங்க ஆதாரம் இதுலயே இருக்கு. அதான் நேரடியா இல்ல. தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தாங்க சார்? ரயில்வே திட்டங்கள் குறித்து பேசுனீங்களே, உங்களுடைய கவச் திட்டம், அதாவது வந்து எங்களுடைய ஆன்டி அவாய்ட் கொலிஷன், அதாவது நேரடியாக ஒரு ரயிலும் மோதாமல் இருப்பதற்கு நாங்க ஒரு திட்டத்தை வச்சிருந்தோம். அந்த திட்டத்தை நீங்க பேரை மாத்தி கவச் திட்டம்னு ஒன்று உருவாக்குனீங்கல்ல, அதற்கு எது மாதிரியான, அதாவது அதுதான் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் மெத்தட், அதுதான் ஒரு ரயிலையும் இன்னொரு ரயிலையும் மோத விடாமல் தடுப்பதற்கான திட்டம். அதற்கு உங்களுடைய ரயில்வே துறை அமைச்சகத்தின் சார்பாக இன்றைக்கு நிதி அமைச்சர் அவர்கள் எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார். இதன் மூலியமாக தான் இன்னைக்கு அதிகப்படியான விபத்துகள் ஏற்படுகிறது. இதற்கு எந்த அளவுக்கு உங்களுடைய நிதி ஒதுக்கீடு இருக்கு சொல்லுங்க. சேஃப்டி, ரயில்வே சேஃப்டி, சொல்லிட்டு இருந்தாரு. ரயில்வே சேஃப்டி. சரிங்க சார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுக்கு என்ன, எனக்கு புரியல என்ன மாதிரியான கேள்விகள் இவங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ 28 மாநிலங்களையும் எத்தனை மாநிலங்களோட பேரை அறிவிச்சிருந்தாங்க, எத்தனை மாநிலங்களில் வந்து சொல்லிட்டு தமிழ்நாட்டை மட்டும் தவிர்த்து விட்டாங்கன்னு எனக்கு சொல்லுங்க. இப்போ ரயில்வேக்கு பட்ஜெட்டே வைக்கலைங்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புற வேலைவாய்ப்பு, அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி கூட தான் இந்த பட்ஜெட்டில் சொல்லலை. அதுக்காக வந்து அதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டேஷனோ அதுக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட் எல்லாம் வந்து நல்லிஃபை பண்ணி 0 ஆக்கிடுறாங்களா? கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் அது வந்து செயல்பட்டுட்டே தான் இருக்க போகிறது. அந்த செயல்பட்டு இருக்கிறதுலேயே கூட இம்ப்ரூவ்மெண்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே 1.08 இப்போ 1.14 lakh crores வந்து சேஃப்டி ஃபார் ரயில்வே லைனிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது போக 100% எலக்ட்ரிஃபிகேஷன் இந்த இந்தியா வந்து 100% எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து அச்சீவ் பண்ணிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் புது ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சிட்டிக்கு நடுவில் போகக்கூடிய ரயிலில் ஏசி கோச்சஸ் கொண்டு வர்றதுலேருந்து ஜென்ரல் கோச்சஸ், இந்த வருஷம் 2000க்கு மேற்பட்ட ஜென்ரல் கோச்சஸ் இந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே வந்து ஆட் பண்ணப்படும் சொல்லியிருக்கிறாங்க. 200 வந்தே பாரத், 100 அமிர்த் பாரத், 50 நமோ பாரத்னு இவ்வளோ திட்டங்களும் ரயில்வேக்கு கொடுத்துருக்காங்க. 2.52 lakh crores worth. இதில் எதுவுமே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைக்காது இல்லையா?
இதில் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைக்காது. இதில் வந்து பட்ஜெட்டில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, நீங்கள் வந்து பட்ஜெட்டில் கிளாரிட்டி எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் இதுவும் அங்களே கொடுத்துருக்கிறது தான். அஸ்வினி வைஷ்ணவ் மினிஸ்டர் இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிற விஷயங்களை எடுத்து வச்சு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது எதுவுமே இல்லாமல் மொத்தம் பொதுவாக 0, இது எதுவுமே கிடையாது, இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்து எந்த விதமான வாதம்? தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுக்கல, என்ன கொடுத்தார்கள் என்பது ஒரு புற கேள்வியாகவும் என்ன கொடுக்கவில்லை என்பது மறுபுற கேள்வியாக இருக்கிறது. சார், இப்போ நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் முதலே சொன்ன மாதிரி எல்லா திட்டங்களுமே நல்லா இருக்கு, ப்ரையாரிட்டி நல்லா இருக்கு. ஆனால் உலக அளவில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது இன்னமும் ஒரு சரியான பாதையில் வேகமாக செல்லவில்லை என்பது அவருடைய வருத்தமாக தெரிவித்தார். அதற்கு உங்களோட பதில்? பெரும் பொருளாதாரத்தை தாண்டி நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் தான் இருக்கு. இந்த வருத்தம் வந்து எதிர்கட்சிக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆளும் கட்சிக்காரர்கள் கிட்ட கூட நீங்கள் தென்படுறதா பார்க்கலாம். ஏன்னா விக்சித் பாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 12 to 15% ஜிடிபி க்ரோத் வந்து நம்ம எதிர்பார்க்கிற பட்சத்தில் நம்ம வந்து 6.62 சம்வேர் பாதியில் தான் இருக்கிறோம். அப்படின்னும் பொழுது நம்ம அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து எல்லாரும் சேர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, இதை நம்ம எப்படி அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே இதை நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற இந்த விஷனரி டாக்குமெண்ட் தான் இன்றைய பட்ஜெட். அதில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஸ்டார்ட் அப்காகவும் எம்எஸ்எம்இஸ்க்காகவும் இவங்க அலாகேட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், புது லோன் ஸ்கீம்ஸ் ஆகட்டும், அதோட ரிவைஸ்டு சீலிங் 5 கோடியில் இருந்ததை 10 கோடிக்கும் 10 கோடியில் இருந்ததை 20 கோடிக்கும் இன்க்ரீஸ் பண்ணினதும், ஸ்டார்ட் அப்புக்கான டேக்ஸ் ரிடக்ஷனை வந்து இன்னும் 5 ஆண்டுகள் வந்து அதை வந்து விலக்கி வச்சிருக்கிறதும், இது எல்லாமே நம்மளை அந்த ஜிடிபி க்ரோத்தும் சரி பெர் கேபிட்டா இன்கமும் சரி இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் கொண்டு போகிறது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பையிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் ரிபேட்டும் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த பணம் வந்து எக்கனாமிக்குள்ளே வரப்போகுது. இது சேவிங்ஸாவோ இல்லை ஒரு வீடு வாங்கவோ நகை வாங்கவோ ஏதோ ஒரு இடத்துக்கு இது போக போகுது. திஸ் இஸ் கோயிங் டு பூஸ்ட் எக்கானமி. இன்னைக்கு என்ன கொடுத்தீங்க, என் கையில் எவ்வளோ கொடுத்தீங்கிறத விட நாளைக்கு நம்ம எல்லாரும் எவ்வளோ தூரம் போக போகிறோம், ஒன்றா சேர்ந்து ரொம்ப தூரம் போகலாம். இனி வேகமாக போகணும்னா ஒரு ஆள் மட்டும் தான் போகணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே சார். கோபாலகிருஷ்ணன் சார், நீங்கள் சொல்லுங்க. அதாவது என்னன்னா, உலக நாடுகளோட போட்டி போடுகின்ற அளவிற்கு இன்னுமே இந்தியா வளரவில்லை என்பது பொருளாதார நிபுணர்களோட ஒரு மிகப்பெரிய குறைவாகவே இருக்கிறது. அதாவது தொலைநோக்கு பார்வையோட எத்தனை பட்ஜெட் போடப்பட்டாலும் அந்த பாலிசி ஃபார்மேஷன் ஓகே, இம்ப்ளிமெண்டேஷன் அந்த ப்ராசஸ் எல்லாமே பல தடைகளை தாண்டி ஒன்று தாண்டி போக முடியுது, இல்லை அங்கேயே ஸ்டாக்னேட் ஆகுது. இதற்கான வளர்ச்சி திட்டங்கள் என்னவாக இருக்க வேண்டும்? அப்படி இருந்தால்தான், அதாவது உட்கட்டமைப்பாக இருக்கட்டும் இல்லை வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி அந்நிய முதலீடு என்பது, வெளிநாட்டிலிருந்து எவ்வளவு வேலை வாய்ப்பு நமக்கு வருக, இதெல்லாம் தான் நம்மளோட ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணும். அதற்கான திட்டங்கள் ஏதேனும் இருக்கிறதா இந்த பட்ஜெட்? இல்லை, ஜென்ரலி க்ரோத் பார்க்கும்போது நம்ம we are growing very well. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா 6.5% அப்படிங்கிறது குளோபலாக எடுத்து பார்க்கும்போது சைனா எல்லாமே 5-5.5% தான். அவங்க கொடுக்குற டேட்டா பாதி பொய்யான டேட்டாவாக தான் இருக்கும். ஸோ அதனால் சைனாவோட டேட்டாவை முழுவதும் நம்ம நம்பிக்கையோடு எடுத்துக்கொள்ள முடியாது. பட் இந்த வளர்ச்சி வந்து நமக்கு அந்த 2047க்கு உண்டான வளர்ச்சி இந்த 6.5% கட்டாயம் பத்தாது. அதுதான் விஷயம். அது வந்து 8லேருந்து 10% அந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக போகும்போது தான் அதற்கு நிறைய சீர்திருத்தங்கள் தேவை. இப்போ ஜிஎஸ்டி மாதிரி நிறைய வரி சீர்திருத்தங்கள், பொருளாதாரத்தில் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சீர்திருத்தங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சைனாவை கம்பேர் பண்ணும்போது என்ன, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, 80களில் லேட் 80s early 90s பார்த்தா சைனா இந்தியா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருந்தோம். பொருளாதார அடித்தளம் பார்க்கும்போது ஒரே சமநிலையில் தான் இருந்தோம். சைனா கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் கடந்த 30 ஆண்டுகள்லாம் அவங்க அதிபர்கள் மூன்று பேர் மூன்றாவது அதிபராக இருந்தாலும் அந்த பாலிசி வந்து ஒரே நேர்கோட்டில் இருந்தது. பட் இந்தியாவை பொறுத்தளவில் அந்த ஆட்சிகள் மாறி அந்த பாலிசிஸ் மாறினதுனால நம்மளுக்கு அந்த தடையில்லா ஒரு வேகம் கிடைக்கல பொருளாதாரத்தில். அதனால தான் நம்ம வந்து நம்மளுடைய தேக்க நிலை அடைந்திருக்கு. என்னுடைய சஜஷன் என்னென்னா, அரசியலும் பொருளாதாரம் பிரித்து விட்டாலே பொருளாதாரம் அந்த 8-10% போயிடும். இந்த அரசியல் வருவதனால தான் சரி இப்படி இருக்கும்பொழுது அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரியான எலெக்ஷன் பவுண்டு பட்ஜெட்ஸ் வராது. இப்போ பீகார் பிரச்சனை வருது இல்லையா, அடுத்த ஆண்டு பீகார் சரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துன்னா அந்த எலெக்ஷன் சார்ந்த பட்ஜெட்டு அப்படிங்கிறது இருக்காது. அது வந்து ரெகுலர் பட்ஜெட்டாக இருக்கும். ஸோ மாற்று வழிகள் இருக்குது. அதை ரொம்ப அரசியல் அதை ரொம்ப கலக்காமல் பொருளாதாரத்தை பொருளாதாரமாக நம்ம ஹேண்டில் சைனா பண்ண மாதிரி. சைனா அப்படி தான் பண்ணாங்க. 30 ஆண்டுகளில் இது 3வது அதிபர், அவ்வளோதான். 3 தலைவர்கள் தான் வந்திருக்காங்க. பட் நம்மளோடது அப்படி இல்லை. 30 ஆண்டுகளில் ஒரு 7-8 ஆட்சிகள்
கோலிஷன் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுனால அந்த பாலிசி ஒரு கண்டினியூட்டி இல்லாததுக்கு தான் நம்ம அந்த தேங்கிய நிலைக்கு காரணம். பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டை வந்து ஓரளவுக்கு ஆக்சிலரேட் பண்ணி அந்த 8-9% நம்ம கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கும் பட்சத்தில் நம்ம நிச்சயமாக அந்த 2047 இலக்கை நம்ம எட்டி விடலாம். அது அந்த அடிப்படையில் இருக்குது. பட் கம்மிங் பேக் டு இந்த பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொருளாதாரத்தில் 100 செக்மெண்ட் இருந்தால் அந்த 100 செக்மெண்ட்டையும் ஒரு பட்ஜெட்டில் அடக்க முடியாது. இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் என்ன, ப்ரையாரிட்டி என்ன, இதெல்லாம் பார்த்து தான் வந்து அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணப்படும். பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் பட்ஜெட்டோ இல்லை அது இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டு விதத்தில் இருக்குது. ஒன்று வந்து ஒன்று வந்து அந்த பியூரோக்ராட்ஸ் அவர்கள் தான் பொருளாதாரத்தை வழிநடத்துபவர்கள். அது ஆட்சி யாராக இருந்தாலுமே அந்த பியூரோக்ரஸி தான் இம்ப்ளிமெண்டேஷன். பட் அரசியல் தலைமை அப்படிங்கிறது அந்த பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மேண்டேட் என்னென்னா என்ன விஷன், அதாவது பொருளாதாரத்தை நம்ம எப்படி கட்டமைக்கணும், எப்படி எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கான தான் பட்ஜெட். அவங்க வந்து கொடுக்கக்கூடிய அந்த வழியில் வந்து பியூரோக்ரஸி வேலை செய்யும். அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இதில் கொண்டு வர முடியாது. ரயில்வேஸ் ஒரு எக்ஸாம்பிள். இது பல ஆண்டுகளாக ரயில்வே தனி பட்ஜெட்டாக இருந்தது. பட் ரயில்வே பட்ஜெட் இல்லாமல் தான் வந்தே பாரத் போன்ற திட்டங்கள்லாம் நாட்டில் புதுசாக வந்து ஸோ அது வந்து ரயில்வே பட்ஜெட் இருந்ததுனால தான் அது அப்படி வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அது இல்லாமையே அதற்கு உண்டான அலோகேஷன் என்ன, ரயில்வேஸ் பொறுத்தளவில் ரொம்ப ஒரு பேக் போன் ஆஃப் தி எக்கானமி. சைனாவுடைய இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமே அந்த ரயில் நெட்வொர்க் தான். அந்த ஃப்ரைட் சரக்கு மூமெண்ட், அந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, அது அந்த குட்ஸ் மூமெண்ட் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை சீன பொருளாதாரம் கண்டு கொண்டதுக்கு காரணம் வந்து ரயில்வே நெட்வொர்க் தான். கிட்டத்தட்ட நம்ம அதை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது போன்ற திட்டங்கள் வரும்பொழுது அது பட்ஜெட்டில் தான் வரணுங்கிற அவசியம் இல்லை, பட்ஜெட்டுக்கு வெளியிலேயும் பல திட்டங்கள் வரலாம். சரிங்க சார். ராமன் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சார் சொன்னதில் இருந்தால் சொல்கிறேன், ஒரு குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட என்னதான் ஒரு மாற்று கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் குடும்பத்தோட நலனை முன்னெடுத்து அந்த விஷயங்களை செய்யும்பொழுது எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை. அப்படித்தான் அதிபர்கள் மாறினாலும், காட்சிகள் மாறினாலும், ஆட்சிகள் மாறினாலும் இது நாட்டோட ஒரு நலன் அப்படின்றத நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நாமும் சீனாவுக்கு நிகராக வந்திருக்கலாம். ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த அரசு கொண்டு வந்த திட்டங்களை இவர்கள் வந்து சரியாக செயல்படுத்தாததும் இல்லை அந்த திட்டங்களை அப்படியே கிடப்பில் போடுவதுமே ஒரு காரணமாக அமைகிறது. அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சார்? இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு அரசுக்கு, மாநில அரசுக்கு பொருந்தும். ஏன்னா அவங்க அதிமுக ஆட்சியில் போட்ட திட்டங்கள்லாம் பேரை மாற்றி இவங்க வந்து ஒரு மன்னராட்சி மாதிரி குடும்பம், தாத்தா, அப்பா, பிள்ளை இவங்க பேரில் தான் போடுவாங்க. அது நீங்கள் பேருந்து நிலையங்களை பார்க்கலாம், நிறைய பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாண்ட் திட்டங்கள் பார்க்கலாம், நிறைய கட்டுமானங்கள் பார்க்கலாம். பட் இந்திய அரசு, பாஜக அரசு, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் யாருமே குடும்ப ஆட்சியாக குடும்பத்தில் தாத்தா பேரு, அப்பா பேரு, பாட்டி பேரு எதுவும் போடல. எந்த பூங்காக்கும் வைக்கல, எந்த கட்டிடத்துக்கும் வைக்கல. அந்த நாட்டுக்கு உயிர் தியாகம் செய்த தலைவருடைய பேர் தான் கட்டிடத்துக்கு வைக்கிறாங்க. சார், வீட்டுக்கு வீடு உணவு ஆன்லைனில் சப்ளை பண்ணுறாங்கல்ல, அவங்களை யார் இன்றைக்கி, அதாவது எவ்வளோ கேவலமாக மக்கள் பார்க்குறாங்க சில இடங்களில். ஆனால் இன்றைக்கி மத்திய அரசு அவர்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்கி ஆன்லைன் கார்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. உணவு ஆன்லைன் மூலமாக உணவு வியாபாரம் செய்ய அந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு ஐடி கார்டு கொடுத்து அவர்களுக்கு இன்சூரன்ஸ் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 20,000 கோடி ரூபாய்க்கு சுற்றுலா வளர்ச்சி மேம்பாடு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 5 கோடி பழங்குடியின பட்டியலின மக்களுக்கு வந்து பல கோடி ரூபாய் கடன் உதவி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எந்த ஆட்சிங்க? மேக்கிங் இன் சைனா, மேக்கிங் ஜப்பான் பொருள் வாங்கினீங்களே, இன்னைக்கு மேக்கிங் இந்தியா என்ற பொருள் வாங்கி எம்ஜிஆர் சொல்லுவார் பாருங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொல்லி உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் சொன்னாங்க. ஆனா இந்தியாவோட மதிப்பு அயல் நாட்டில் உயர்ந்திருக்கிறது, மிகப்பெரிய உயர்ந்திருக்கு. உலக நாடுகளுக்கு பஞ்சாயத்து தலைவரே இன்னைக்கு இந்தியா தான். உலக நாடில் வருகிற பிரச்சனைகள், ஓமன், ஏமன், அன்னைக்கு பாருங்க, இஸ்ரேல் நாடுல பாருங்க, ஹமாஸ் அந்த பெண் பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை. உக்ரைன் நாட பாருங்க, ரஷ்யா பாருங்க. உலகில் நடக்கும் பல பிரச்சனைகளுக்கும் பல பிரிவினைகளுக்கும் பஞ்சாயத்து தலைவராக ஐயா நீங்க வந்தையா, நீங்க வாங்க ஐயா, வாத்தியார் ஐயா, வரவேற்க வந்தோம் ஐயா என்று இந்த நாட்டு பிரதமரை உலக பிரச்சனைகளுக்கு சரியான வாத்தியாராக இருக்கிறார்கள். உள்நாட்டு பிரச்சனைகளையும் அதே மாதிரி அந்த வாத்தியார், உள்நாட்டு பிரச்சனையில் எல்லை பாதுகாப்பு இந்திய அரசாங்கம் சிறப்பாக செய்து கொள்வது. எல்லை பாதுகாப்பை கட்டமைப்போடு செய்து கொள்வது. இந்தியா நாட்டு மக்கள் அனைவரும் ஒரு
காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? okay. 3 ஆண்டுகள், அவங்க கிட்டே கேட்டுக்கோங்க. அதாவது 2014க்கு பிறகு இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை மக்கள் கை கழுவி விட்டார்கள். சார், காங்கிரஸ் ஆகவே கட்சிக்கு இனிமேல் இங்க கை என்னதான் சின்னத்துக்கு பிரச்சனை வேலை இல்லை, சொல்லுங்க. காங்கிரஸுக்கு வேலை இல்லை. 100க்கு மேல நீங்க தாண்டல சார். சார் 100க்கு மேல தாண்ட சரி, முடியல. அவரோட பதில நம்ம கேட்கலாம். ராகுவும் கேதுகளும் கொள்கை பிடிப்பு இல்லாமல், கோட்பாடு இல்லாமல், முரண்பாடான சிந்தனை கொண்டவர்களை வைத்து கூட்டணி வைத்தும் பெரிய காயத்திற்கு நீங்க சிறிய பேண்டேஜ் போட்டிருக்கீங்கன்னு காங்கிரஸ் தலைவர் சொல்லிருக்காரு. நாற்காலிக்கு 4 காலே, நாங்க 2 காலை வச்சு நாற்காலி 4 காலா இருந்தாலும் 2 காலம் நட்புக்காக, கௌரவத்துக்காக, இந்த தேசத்தின் உணர்வுக்காக, இந்த தேசத்தை வெளிப்படையாகவும் மக்கள் ஆட்சி நடக்க வேண்டும் என்று 2030 சரிங்க சார், குறுக்கிட்ட ஒரு கருத்து சொல்றாரு, அதையும் கேட்டுக்கோங்க. ஓகேங்க சார், சொல்லுங்க. அதாவது இந்திய நாட்டுடைய கொடியை ஏற்காத காரணத்தினாலதான் இவங்களுடைய தாய் கழகம் 53ல தடை செய்யப்பட்டது. தேசப்பத்தை பத்தி நீங்க எல்லாம் பேசலாமா? தேசப்பற்ற புற்றுன்னு சொன்ன குரூப் சொன்னார். நான் சொன்ன தேசப்பற்றை புற்று என்று சொல்லிய நீங்கள் எல்லாம் வந்து 53 வரைக்கும் தடை செய்யப்பட்ட இயக்கம் நீங்கள். சர்தார் உங்க இயக்கம் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்குமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க வரலாறு பத்தி பேசுறீங்கல்ல, உங்களுடைய RSS உடைய தாய் கழகத்துல 1993 வரைக்கும் ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, பேச விடுங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க, நான் கேட்டேன்ல. இப்ப நான் பேசுற கேள்வி பதில் சொல்லுங்க. 93 வரைக்கும், 1993 வரைக்கும் RSS உடைய முகாந்திரமான முகாம்கள்ல, அங்க இருக்கக்கூடிய அலுவலகங்கள்ல இந்திய நாட்டு கொடியை ஏத்துன ஒரு இடத்த காமிங்க. நீங்க மதிக்கவே இல்லையே இந்தியாவையே. என்ன சொன்னார்? காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானை காங்கிரஸ் கட்சி உலகம் அறியும். ஏங்க நான் பேசும்போது நீங்களும் பேசுனீங்கன்னா கேட்காதுங்க, நானும் பேசி நீங்களும் பேசுனீங்கன்னா மக்களுக்கு கேட்காது. ஒண்ணு நீங்க பேசுங்க, இல்ல நான் பேசுற கேள்விக்கு இல்லாட்டா நீங்க கேள்வி கேளுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், இல்ல பதில் கொடுங்க. நான் கேட்கறது ரொம்ப சிம்பிள். அதாவது என்னன்னா, சுதந்திரத்துக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக கட்சிக்கும் என்ன தொடர்பு? இதுதான் முதல் கேள்வி. உங்களுக்கு சுதந்திர வரலாறு என்று உண்டா? ஒரு வரலாறு உண்டா? எத்தனை சுதந்திர வீரர்கள் உங்களுடைய கட்சியில் இருந்தவர்கள்? இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சியில் உள்ள நிர்வாகியிலிருந்து பாஜகவின் மொத்த உறுப்பினருக்கும் சுதந்திரத்தில் இருந்து தன் உயிரை தியாகம் செய்த ஒரு குடும்பினரோட, ஒரு குடும்பத்தாரோட ஒரு தொடர்பு இருக்கா? நீங்களாம் சுதந்திரத்தை பத்தியோ, சமுதாய நல்லிணக்கத்தை பத்தியோ, மத நல்லிணக்கத்தை பத்தியோ, சமத்துவத்தை பத்தியோ, சமூக நீதியை பத்தியோ தலைப்புக்குள்ள வந்துடலாம். இப்ப இருக்க காங்கிரஸ் கட்சி பக்கா காங்கிரஸ் அல்ல, இது ஒரு சொக்கா காங்கிரஸ். சரி ராமன் சார், இன்றைய பட்ஜெட்டை பற்றி உங்களுடைய நிறைவான கருத்து. இப்ராஹிம் சார் நிறைவான கருத்து கேக்குறா. அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் கருத்து இருக்கீங்களே. சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்ராஹிம் சார். ராமன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து இன்றைய பட்ஜெட் குறித்து. ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிறைவான கருத்து கேட்டு வந்துறேன். உங்களுக்கு இன்னும் நேரம் தரேன். போடுற சட்டைக்கு வரி விதித்து அதிகப்படியான சட்டையை கூட போட விடாத அளவுக்கு இந்த மத்திய அரசுடைய பட்ஜெட் இருக்கிறது. சொக்கா காங்கிரஸா இல்ல மத்திய இந்த பட்ஜெட் என்பது பீகாருடைய பட்ஜெட்டா இல்ல நிதிஷோடைய பட்ஜெட்டா இல்ல ஆந்திராவுடைய பட்ஜெட்டான்னு தான் மக்கள் விவாதிக்கிறாங்க. தமிழ்நாடுக்கும் இந்தியாக்கான பட்ஜெட் இது இல்ல. இதுக்கு பதில் சொல்லுங்க. இவர்கள் கற்பனையிலே சொல்லுவார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் ஏதாவது பேசுதான் ஆக வேண்டும். இந்த பட்ஜெட் பாதகமா? இந்த பட்ஜெட் மக்களுக்கு சாதகமான ஒரு பட்ஜெட், அதாவது லட்சுமி கடாட்சமான ஒரு பட்ஜெட் என்று பிரதமரும் சுட்டிக்காட்டுகின்றார். அதைத்தான் நாங்களும் சுட்டிக்காட்டுகிறோம். அருமையான பட்ஜெட், ஏற்றுக்கொள்ள பட்ஜெட், சிறு மற்றும் குறு வணிகர்களுக்கு தேவையான நல்ல அருமையான பட்ஜெட். நன்றி சார். ராஜசேகர் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. பொழுது ரயில்வே பட்ஜெட்டு ஜீரோன்னாங்க, அது இல்லைன்னு அதுக்கான வாதம் எடுத்து வச்சோன்னே கொடி ஏற்றுனீங்களா? பிஜேபியில் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்களா? கட்சியே 80களில் ஆரம்பித்த கட்சி தான். நீங்கள் வந்து அது நேரடி தொடர்பாக காட்டுங்க. இதெல்லாம் தேவையில்லாத வாதங்கள். இப்படி தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை மடைமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய நாசக்கார வேலைகளை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் செய்துட்ருக்காங்க. உண்மையாக எடுத்து பார்க்கும் பொழுது இங்கே தமிழ்நாட்டில் 50 லட்சம் MSME இருக்குது. இப்போ MSMEக்கு இவங்க மத்திய அரசாங்கம்
ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கிறதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இகள் தான் அதிகமாக வந்து நம்ம வந்து பலன் பெற போகிறோம். ஏன்னா நாட்டிலேயே 3வது அதிக எம்எஸ்எம்இ இருக்கிறது இங்கே தான். அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் நீங்கள் காட்டன் எடுத்துக்கிட்டீங்க, காட்டன் கிளஸ்டர்ஸ் உருவாக்கணும். இப்போ சட்டைக்கு வந்து வரி போட்டிருக்காங்க, இம்போர்ட்டிங் டெக்ஸ்டைல்ஸில் வந்து டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் டொமஸ்டிக் யூசேஜ் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்தியாவுக்குள்ளே உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் அதிகமாகும், டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். அதே சமயத்தில் காட்டனை ப்ரமோட் பண்ணணும், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் காட்டனை ப்ரமோட் பண்ணணும். நம்ம இண்டிஜினஸ் பொருட்கள் இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து புரிஞ்சு இதில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க கூட முடியாதவர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்கங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். சரிங்க சார். சார், உங்களுடைய நிறைவான கருத்து இன்றைய பட்ஜெட். இந்த பட்ஜெட் பொறுத்தளவில் ஒரு கண்டினியூட்டி இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளாக 2 டேர்ம்ஸுக்கு அப்புறம் இப்போ NDA 3 வரும்போது அந்த கண்டினியூட்டி பார்க்கலாம். அந்த ஃபோக்கஸ் ஆஃப் பில்டிங், அதாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ இந்த மேக் இன் இண்டியா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இன்னும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாமே இப்போ நம்ம பொதுவாகவே ஒரு இம்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரி தான். அதாவது நம்மளுடைய இறக்குமதி வந்து ஏற்றுமதியை காட்டிலும் அதிகமாக இருக்குது. அது ஹிஸ்டாரிக்கலாக இப்பொழுதுன்னு இல்லை, தொடர்ந்து அது இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா நம்ம பெட்ரோல், கோல்டு எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கூடுமான வரையில் இப்போ இந்தியாவிலையும் அந்த இம்போர்ட்டை தவிர்த்து இந்தியாவில் பண்ணக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இந்த பட்ஜெட் முக்கியமாக அந்த தனிநபர் வருமானத்தில் கொடுக்கப்பட்ட சலுகைகள் கட்டாயம் அந்த பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக அடுத்த 2-3 ஆண்டுகள் இப்போ அந்த வட்டி வீதம் குறையும் போது அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது தன்னால் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும். நன்றி சார். இப்ராஹிம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. 2000 இவ்வளவு நேரம் சொன்னார்ல, இந்திய நாட்டுடைய நாசக்கார வேலையை செய்தது கட்சிகள், அந்த கட்சியுடைய பேர் வந்து பாஜகன்றதை சொல்ல மறுத்துட்டார் நம்ம சகோதரர். அதை நான் நினைவூட்ட விரும்புறேன். இதை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலைகள்ல 2022ல இந்திய நாட்டுடைய ஜிடிபி வந்து 9% இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜிடிபி வந்து 6.2% இருக்கிறது. அப்போ உங்களுடைய இந்திய நாட்டுடைய வளர்ச்சி என்பது 9லிருந்து இறங்கும் முகமாக 6.3க்கு வந்துருச்சு. விலைவாசி உயர்ந்து இருக்கிறது. இன்றைக்கு அன்றாட மக்கள் உபயோகிக்கக்கூடிய பெட்ரோல்ல இருந்து இன்றைக்கு அரிசி, பருப்பு, எரிவாயு விலை வரைக்கும் எல்லாம் ஏற்றத்துக்குள்ளாயிருக்கிறது. இல்ல, முழுக்க இது சாதகமான பட்ஜெட் பீகாருக்கும் மற்றும் ஆந்திராவுக்குமே தவிர மீதி 26 மாநிலங்களையும் வஞ்சிக்கிற பட்ஜெட்டாக நான் பார்க்கிறேன். நன்றி சார். நன்றி. காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடும் அதுதான். நன்றி சார். முரளி சார், உங்களுடைய நிறைவான கருத்து இன்றைய பட்ஜெட் குறித்து, சாதகமா பாதகமா? இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்துகின்ற மாநிலங்களுக்கு பாதகமாகவும், இந்தியாவின் பொருளாதாரத்தை பின்தள்ளுகின்ற மாநிலங்களுக்கும் சாதகமாக இருக்கின்ற பட்ஜெட் இந்த பட்ஜெட். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற வரி பணத்தை 2013 2014 இருந்து 15 வரை, 2022 23 24 வரை கிட்டத்தட்ட 6,23,000 கோடி ரூபாயை வரியாகவும் நேர்முக வரியாகவும் பெற்றுக்கொண்டு எங்கள் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இது மிக மிக வஞ்சிக்கப்பட்டிருக்கிற பட்ஜெட். என்னுடைய சகோதரர் ராமர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், நாங்கள் திருக்குறளை சொல்லிவிட்டோமே, தமிழை சொல்லிவிட்டோமே என்று. ராஜசேகர் அவர்களும் சொன்னார். அந்த திருக்குறளுடைய பொருள் என்னவென்று கேட்டால், வான் நோக்கி வாடும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாடும் குடி என்று சொல்கிறார் வள்ளுவர் பிறந்தகை. உலகத்தில் வாழும் மழை எப்படி முக்கியமோ அதை போல உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் மன்னனுடைய செங்கோல் முக்கியம் என்று சொல்கிறார். ஆனால் அந்த செங்கோல் என்பது சர்வதிகார செங்கோலாக மாறிவிட்டது, ஜனநாயகத்துக்கு விரோதமான செங்கோலாக மாறிவிட்டது, நிறைவான கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி, சங்கோலாக மாறிவிட்டது என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதானிக்கும் அம்பானிக்கும் 25 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிற ஒன்றிய அரசாங்கம் மாணவர் கடனை ரத்து செய்யவில்லை, விவசாயிகளின் கடனை ரத்து செய்யவில்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதத்தை தரவில்லை. ஆகவே சரிங்க சார், இது ஒட்டுமொத்தமாக பாதகம் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.